அந்த குப்பை அணைஞ்சு இட்ட முட்டை தான் பொரிக்காத முட்டை. அந்த முட்டைக்கு பேரு இப்போ கூ முட்டை, பொரிச்ச முட்டை ஓடி எல்லாத்தையும் தூக்கி தெருவில் போட்டுருவோம். அதானே யதார்த்தம். இன்னைக்கு முட்டை தமிழ்நாட்டுக்கு எங்கே இருந்து கிடைக்குது? நாமக்கல் முட்டை மாநகர நாமக்கல்ல இருந்து வர்ற கோழி முட்டையில குஞ்சு வருது, அதான் பிராய்லர் கோழி. ஆனால் அதே கோழி முட்டையை நம்ம நாட்டு கோழியில் அடை வச்சு பொரிக்க வச்சோம்னா பொரிக்குமா? அப்போ பொரிக்காத முட்டைக்கு பேரு கூ முட்டையை சாப்பிட்ற நீங்கெல்லாம் நம்மளை கூ முட்டையை ஆக்குறதுக்கே ஒரு கூட்டம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன் மேலே. ஆனால் நம்ம அதையெல்லாம் யோசிக்காம நம்ம என்ன வேலை பார்க்குறோம்னு தயவு செய்து அவரவர் சிந்தியுங்கள். நம்ம என்ன சொன்னாலும் இங்கேருந்து போன நம்ம நண்பர்கள் யார் பேச்சு அங்கே எடுபடாது. ஏன்னா மேலே ஒருத்தன் கூட்டம் போட்டு அவன் முடிவு பண்ணிடுறான், அவனுக்கு தலையாற்ற பொம்மைகளை தான் நாம் தேர்வு செய்து வைத்திருக்கிறோம். இதுதான் யதார்த்தம். ஏற்றுக்கொள்ள மனசு இருக்காது சில பேருக்கு. உண்மை கசக்கத்தான் செய்யும், ஆனால் உண்மை உறுதியாகத்தான் இருக்கும், அதில் மாற்றமே இருக்காது. பொய் வேணா அங்கே மழுப்போம், தெரியுமா இல்லையா? அப்ப நம்மளை எல்லாம் எப்படி மாற்றி கொண்டிருக்கிறார்கள்? மரபணு மாற்றப்பட்ட கோழி முட்டை, மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள், மரபணு